கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த நாள் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 17வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த அப்போஸ்தலர்களைப் போல நாமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் வைக்க வேண்டிய ஒரு பிரதானமான விண்ணப்பத்தை தான் இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். இங்கே அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவர் எங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கேட்குறாங்க, அதை பெருக பண்ண வேண்டும் என்று கேட்குறாங்க. அவர்கள் ஏன் அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. நமக்குள்ளே விசுவாசத்தை துவக்குகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் துவக்கின நாள் தான் தேவ பிள்ளைகளாகி நாம் அவருடையவர்களாய் ரட்சிக்கப்பட்ட தேவஜனமாய் ஒவ்வொரு நாளும் வார்த்தையினால் பலப்படுத்தப்படுகிற மேலான அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் இன்றும் கர்த்தருக்காக வாழ முடிகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவ பிள்ளைகளாகி நாம் கர்த்தருக்காக வாழ முடியாது. விசுவாசிக்காமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இந்த விசுவாசத்தை நமக்குள் துவக்கினவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று. இப்போ நமக்குள்ளே விசுவாசத்தினால் உண்டாகிற கிரியைகள் வெளிப்பட வேண்டுமானால் அந்த விசுவாசம் வர்த்திக்க வேண்டும், அது பெருகி இருக்க வேண்டும். நம்மால் நமக்குள்ளே விசுவாசத்தை பெருக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. அதனால்தான் விசுவாசத்தினால் உண்டாகிற கிரியைகளை வெளிப்படுத்தும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல அவருடையவர்களாகிய சீஷர்களும் செயல்படும்படியாய் என்ன பண்ணுறாங்க? சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட போய் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கிற உம்மால் துவக்கப்பட்ட விசுவாசத்தை நீர் வர்த்திக்க செய்யும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள் துவக்கின விசுவாசத்தினால் அவரை விசுவாசிக்கிறோம், அதனால் ரட்சிக்கப்பட்டோம். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினால் பலப்படுத்தப்பட்டு ரட்சிக்கப்பட்ட தேவஜனமாய் இந்த உலகத்திற்கு முன்பதாக அவருடைய அன்பின் அடையாளமாய் அவரால் நிறுத்தப்படுகிறோம். இதோட நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அந்த விசுவாசத்திற்கென சில கிரியைகளை வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. அந்த கிரியைகளை நடப்பித்தால்தான் நமக்குள்ளே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் துவங்கப்பட்ட விசுவாசம் முடிவு பரியந்தம் ஜீவன் உள்ளதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இப்போ நமக்குள்ளே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துவக்கின விசுவாசம் முடிவு பரியந்தம் அது ஜீவனுள்ளதாக இருந்து நம்ம அந்த நித்திய ஜீவனிலே போய் சேர்க்க வேண்டுமானால் நாம் அந்த விசுவாசத்திற்குண்டான கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். இந்த வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்ட கிரியைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டுமானால் அந்த விசுவாசம் நமக்குள்ளே வர்த்திக்க பண்ணப்பட்டதாக இருக்க வேண்டும், பெருகி இருக்க வேண்டும். அதை நம்மால் பெருக பண்ண முடியாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே அவரால் துவங்கப்பட்ட விசுவாசத்தை நமக்குள் பெருக பண்ண முடியும். அப்படி அவர் நமக்குள்ளே அதை வர்த்திக்க பண்ணினாரேயானால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா விசுவாசத்தினால் உண்டாகிற கிரியைகளையும் நடப்பிக்க முடியும். வசனத்தை விசுவாசித்து அதை கிரியையாய் வெளிப்படுத்த முடியும். இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை, அவரால் துவங்கப்பட்ட அந்த விசுவாசத்தை அவர் நமக்குள்ளே அதை பெருக செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சீஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார்களோ அதை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் செய்தோமேயானால் நிச்சயமாய் நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ளே துவக்கின விசுவாசத்தை அவர் வர்த்திக்க செய்வார். சீஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சாங்க? அவர்கள் வாழ்க்கையில் அநேக நன்மையான காரியங்களை தேவன் நமக்கு காண்பித்து தந்தாலும் தேவன் இந்த நாளிலே பிரதானமாக 2 காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். சீஷர்கள் எப்போதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கென அவருடைய மனவாட்டியாய் தேவ பிள்ளைகளாகி நாம் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கும்படியாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வோடு எல்லா சூழ்நிலையிலும் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் எல்லாரோடும் நம்மோடு கூட இருக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. வேலை ஸ்தலத்திலோ இல்லை படிக்கிற ஸ்தலத்திலோ எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலும் நம்முடைய தேவனால் நம்மோடு கூட இருக்க முடியும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? அவர் நம்மோடு கூட இருக்கத்தக்கதாய் நாம் பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஏன்னா அசுத்தம் பாவம் இருக்கிற இடத்துல பரிசுத்தமான நம்முடைய தேவன் வாசம் செய்ய முடியாது.
அவர் பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை வெறுத்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் எப்படி சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்களோ அதே போல தேவ பிள்ளைகளாகி நம்மோடு கூட நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே இருப்பார். எல்லா நிலையிலும் இருப்பார், எல்லா நேரத்திலும் இருப்பார், எல்லா இடத்திலும் இருப்பார். அது மாத்திரமல்ல, சீஷர்களிடத்தில் வெளிப்பட்ட இன்னொரு பிரதானமான நன்மையான சுபாவம் என்ன தெரியுமா? எப்பொழுதுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிறதை கேட்கிறவர்களாக இருந்தார்கள். அதை குறித்து அவர்களுக்கு எழும்புகிற சந்தேகங்களை அவரிடத்தில் விசாரிக்கிறவர்களாக இருந்தார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கேட்கிறதற்கு தீவிரமாயும் அதனால் நமக்கு ஏதாவது சந்தேகமோ இல்லை புரியாமல் ஏதாவது இருந்தால் மீண்டும் நம்முடைய ஜெபத்தில் நாம் வேதம் வாசிக்கும் பொழுதோ இல்லை ஜெபிக்கும் பொழுதோ தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு புரியல, நீர் என்னோடு பேசின இந்த காரியங்கள் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி மீண்டும் அதை கர்த்தரிடத்தில் கேட்கிறவர்களாக இருக்கணும். அவர் பேசும் பொழுதும் கேட்க வேண்டும். நாமும் அவரிடத்துல ஜெபத்தில் அதை குறித்து நம்முடைய சந்தேகங்களை, நம்முடைய இருதயத்தில் எழும்புகிற நினைவுகளை, எதை நம்மால் செய்ய முடியும் எதை நம்மால் செய்ய முடியாது என்று நமக்கு தெரியும். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் தேவனிடத்தில் மறைக்காமல் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் சகலத்தையும் கர்த்தர் சமூகத்தில் எப்படி சீஷர்கள் அவர் பேசுவதையும் கேட்டு தங்களுடைய இருதயத்தில் தோன்றுகிற எல்லா நினைவுகளையும் கர்த்தரிடத்தில் கேட்கிறவர்களாக இருந்தார்களோ அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் நம்முடைய சகல காரியங்களையும் தேவனிடத்தில் எந்த காரியங்களையும் மறைக்காமல் வெளிப்படுத்துகிறவர்களாய் வேதம் வாசித்து தியானித்து ஜெபிக்கிறவர்களாய் அவருடைய பிரசன்னத்தில் அவரோடு கூட இணைந்து வாழுகிறவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சீஷர்களைப் போல அவரோடு கூட எப்பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கத்தக்கதாய் பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய தேவனால் நமக்குள் துவங்கப்பட்ட விசுவாசத்தை அவர் வர்த்திக்க செய்து ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்தின் கிரியை ஆகிய வேதத்தில் சொல்லப்பட்ட தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தவும் அதை செயல்படுத்தவும் கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை பலனாய் தந்து நமக்கு உதவி செய்வது அதிக நிச்சயம். ஒவ்வொரு நாளும் முடிவு பரியந்தம் நிலை நின்று அந்த விசுவாசம் செத்ததா இராதபடிக்கு அவர் வந்து நம்மை அழைத்து செல்ல வருகிற அந்த நிமிஷம் வரைக்கும் நமக்குள்ளே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் துவக்கப்பட்ட விசுவாசம் ஜீவன் உள்ளதாயிருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் அதை நமக்குள்ளே பெருக பண்ணி அதற்கான கிரியைகளை நாம் நடப்பிக்கும்படியாய் அவர் தயை பாராட்டி முடிவிலே அந்த நித்திய ஜீவனிலே விசுவாசத்தை துவக்கினவர் அவரை முகமுகமாய் தரிசிக்கும் அந்த மேலான பாக்கியத்தை தேவ பிள்ளைகளாகி நமக்கு தந்து நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வது அதிக நிச்சயம். இந்த வசனத்தின்படியே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள் துவங்கின விசுவாசம் பெருகும்படியாய் நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.